வணக்கம் நண்பர்களே, 2.1 ஆம்பிளிஃபையரும் அதுக்கான பாக்ஸஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். எல்லாமே 3/4 இன்ச்சு பிளவுல தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட் ரைட் பாக்ஸு ப்ளஸ் ஃபோர்த் ஆர்டர் பாக்ஸ் ரெண்டும் ரெடி பண்ணி ஃபைனலாக மைக்கா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. லெஃப்ட் ரைட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் புக் செல்ஃப் மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கான ஊஃபர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 96 இன்ச்சு 8 ohms ஊஃபரில் 2, டாபிக் டியூட்டரில் 2. கஸ்டமர் பாக்ஸு நம்ம செவுத்தில் மாட்டுற மாதிரி வேண்டாம், கிராஸ் ஆகவும் வேண்டாம், ஸ்கொயர் ஷேப்பில் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் லுக்காக இருந்தால் போதுன்னு கேட்டதுனால நம்ம புக் செல்ஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதில் ஃப்ரண்ட் ஏர் ஹோல் வராது, பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். பேக் சைடு தான் ஏர் ஹோல் இருக்கும். அந்த மெத்தடில் லெஃப்ட் ரைட் பாக்ஸ் ரெடி பண்ணி பேக் சைடு ஏர் ஹோலும் இதுக்கான கனெக்டிங் போர்ட்டு மேலே நம்ம பேக் சைடே கொடுத்துருக்குறோம். கஸ்டமர் கேட்ட மாதிரி லெஃப்ட் ரைட் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம 10 இன்ச்சு சப்வூஃபர் பாக்ஸுங்கிறது ரெகுலராக செய்யக்கூடிய ஃபோர்த் ஆர்டர் சப்பு பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்குமே வாங்கிக்கூடிய சப்வூஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு 98 ohmஸில் ரெட்டு வாங்கியிருக்கிறோம். அதுக்கான ஒன் சைடு டேப் ஓட்டி ப்ளஸ் மைனஸ் சால்ட்ரிங் பண்ணி ஏர் ஹோலுக்கு ஃபேன் கிரில் வச்சு சப்வூஃபரை நம்ம டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதுக்கான டோருக்குமே ஒன் சைடு டேப்பு போட்டு சேம் கலரில் டோருக்கும் மைக்கா ஒட்டி நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம். நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய ஃபோர்த் ஆர்டர் பாக்ஸு லெஃப்ட் ரைட் பாக்ஸ் எல்லாருக்குமே இதே சேம் தான் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட் பாக்ஸுக்குமே ஊஃபருக்கு ஃப்ரண்ட்டில் கிரில் போட்டு கேட்டிருந்தாங்க. துணி ஃப்ரேம் வேண்டான்னு சொன்னதுனால கிரில் போட்டுவிட்டு ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு. பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கான ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஆம்பிளிஃபையரில் ஃப்ரண்ட்டில் மெட்டல் பேனலே போதும், ஆடியோ கிளாரிட்டி தான் எனக்கு தெளிவாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு பவர் பட்டன், நெக்ஸ்ட்டு மாஸ்டர் கண்ட்ரோலு, அடுத்து லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு, பேஸு ட்ரெபிள் சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், நெக்ஸ்ட்டு 3 வகையான இன்புட்டு, யூஎஸ்பி மைக்கு ஆக்ஸு, யூஎஸ்பி பிளேயர் ஒன்று, மைக் சாக்கெட் ஒன்று ஃப்ரண்ட்டில். அவ்வளோதான். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் பவர் செக்ஷனுக்கு 24 வோல்ட் டைப் 3 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரும், மெட்டல் டயோடு 50க்கு 10,000 கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். சக்தியில் 4 ஃபீட் ஸ்டூடியோ ஒன்று, மோனோ போர்டு, ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட்டு மோனோ சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேஸ்டபிள் போர்டு, சக்தியோட பேஸ்டபிள் போர்டு, சப்பு ஃப்ரீங்கிறது கிராண்ட் சப்பு ஃப்ரீ. 2.1 மேக்ஸ்வின் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5 வோல்ட்டுக்கு ஃபிக்ஸ்டு பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்டீரியரில் அவ்வளோதான். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடில் ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2க்கான ஆர்சிஏ சாக்கெட்டும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட்டு ஸ்பீக்கர் சாக்கெட்டு, சப்புக்கான அவுட்புட் சாக்கெட்டு, ப்ளஸ் கூலிங் ஃபேனு, பவர் கார்டுமே ப்ளக் அண்ட் ப்ளே கம்ப்யூட்டர் சாக்கெட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் சைடு இருந்து ஒரு ஆடியோ கிளிப். 2.1 ஆம்பிளிஃபையர் பேக்கேஜுங்கிறது நிறைய மெத்தடில் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.